பாவம் இது என்று விளங்குது, இதை செய்யறது ஹராம் என்று விளங்குது, பாவம் இது என்று விளங்குது. ஆனா அதை செய்யறதுல தான் இன்பம் காண்றாரு. தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறதுல இன்பம் காண்றாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நாங்க மனித வர்க்கத்திலேயும் ஜின் வர்க்கத்திலேயும் அதிகமானவர்களை நரகத்துக்கு அவனி படைச்சிக்கிறோம். அதுல சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? அந்த கோட்பாட்டுக்குள்ளால அதிகமாக நரகத்துக்கு போறவங்கல்ல சிலர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு நல்ல உள்ளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல உள்ளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிந்திக்கக்கூடிய தன்மை சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா விளங்கக்கூடிய பகுத்தறிவையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் வேண்டியார்களே, அந்த தன்மைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. இரண்டாவது விஷயம், வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு 2 கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 2 கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கண்ணால நல்ல விஷயங்களை பார்க்கவே மாட்டாங்க. இன்றைக்கு இதுல தான் இன்றைக்கு பெரியவங்களும் இதுல ஸ்பெஷல், சின்னவங்களும் ஸ்பெஷல். சின்ன இன்றைக்கு பிறந்த பிள்ளைக்கும் அதே நிலைமை. இன்றைக்கு முந்தைய ஒரு காலத்துல இங்கெல்லாம் இருந்துச்சாரிக்கும் நான் நினைக்கிறேன், முந்தைய ஒரு காலத்துல ஒரு புள்ளைய தூங்க வைக்கிறேன்டா மாஷா அல்லான்னு ஒரு கசீதாவை படிச்சு ஒரு பைத்தை படிச்சு தூங்க வச்சு விட்டுருவாங்க. இன்றைக்கு போனை கொடுத்தா அந்த புள்ள 2 வயசு 3 வயசு புள்ள போனோடு அது என்னன்னா கேம்ஸ போட்டு கொடுக்குறான், அதை போட்டு கொடுக்குறான், எல்லாத்தையும் அது என்னென்னலாம் கிண்ட தெரியும். இந்த பெரியவங்களுக்கு கிண்ட தெரியா, பெரிய போனை கிண்ட தெரியா. அவங்க பெரிய அப்பமார் வச்சு கொண்டு பட்டன் போன், சின்னவன் டச் போன், சின்னவன் டச் போன். வாப்பாக்கு தெரியாத லொக்கு, அப்பாக்கு தெரியாத லொக்கு எல்லாம் இன்னைக்கு சின்னவனுக்கு தெரியும். வாப்பா பெருசா பேசுறாரு, என்ன போட்டியன் போன்ல பூந்து விளையாடுவான். ஒரு நாளைக்கு மண்டை குழம்பி பைத்தியம் புடிச்சு இல்லாட்டி எங்கேயாச்சும் ரோட்ல சீரழிஞ்சு இன்னைக்கு ஒரு கேம்ஸ் ஒன்று விளையாடுறான். ஒரு போட்டியம்மார் சொல்லவே இல்லை, கேம்ஸ்ல அவன கையில போனே இல்ல, சும்மா கையை வச்சு விளையாடிக்கிறான். மென்டல் பைத்தியம் புடிச்சு இன்னைக்கு கேம்ஸ்ல போன் சீரழிக்குது. இன்னைக்கு பொம்பளை புள்ளைய சீரழிக்குது. படிக்கிற நோக்கத்தில் பெற்றோர் எடுத்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு பேசாம நிற்கிறாங்க. என்ன புள்ள படிக்கிறான் இல்ல, அங்க என்னென்னமோ கூத்து போடுறான். இன்றைக்கு 17 வயசு 16 வயசு 17 18 வயசுல பொடிய வாப்பவாகி முடிஞ்சு போன் இல்லாததெல்லாம் செய்து இன்னைக்கு. அதனால கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நடிகார்களே, பிள்ளைகளை பாதுகாத்துவோங்க. பிள்ளைகளை நாங்க சரியா வளர்க்கணும். பிள்ளைகள் இன்றைக்கு வழிகேட்டில் போறேன்டா, அதுக்கு பெற்றோர்கள் முக்கிய காரணம், வாப்பா உமாவும் முக்கிய காரணம். இன்றைக்கு வாப்பா கிட்ட ஒரு போன், உமா கிட்ட ஒரு போன், குடும்பத்துள்ளுக்கும் வாப்பாக்கும் உமாக்கும் பேசின காலமும் யாது இல்லை. கணவன் மனைவி மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்து மிச்ச காலம். ஏன் வாப்பா ஒரு போன்ல ஒரு தொங்கல்ல, உமா ஒரு போன்ல இன்னொரு தொங்கல்ல, மகன் அவர் ஒரு தொங்கல்ல. இன்னைக்கு நடக்குது. யாருக்காச்சும் இல்லைன்னு சொல்லுங்க பாபு, இல்லைன்னு சொல்ல ஏதா கண்ணுக்கு முன்னுக்கு வேலைங்க. இன்றைக்கு போன்ல அவ்வளவு விஷயம் வந்துருக்கு, போன்ல தேவையான அவ்வளவு விஷயத்தையும் பார்க்கிறான். என்ன புள்ளைய பத்தி நீங்க பேச வேணாம், அவன் நல்ல புள்ள ரூமுக்கு போயிட்டு வெளியே வாரா இல்ல, வெளியே போறானே இல்ல. ஊர்ல உள்ள பொடியமாரோட சுத்தி திரிஞ்சு கொண்டு அப்படியெல்லாம் இல்ல. என்ன புள்ள வீட்டுல சுத்த தேவையில்ல, அங்க சுத்துறாரு உள்ளுக்கு. வீட்டு காமராவுக்கு நல்லா சுத்துறாரு. 3 hour படம் 4 hour படம் பசுல உட்கார்ந்து பார்த்துட்டு இன்னைக்கு படத்தை பார்த்து எத்தனையோ பாவம் நடந்திருக்குது. உம்மாவ கழுத்துல கவுத்த போது தொங்க வச்ச சரித்திரம் இருக்கு. படத்தை பார்த்துட்டு போன் தரலாண்டி எத்தனையோ உம்மமார வாப்பமார கொலை செஞ்ச சரித்திரம் இருக்கு. படிங்க. இன்னைக்கு
என்னென்ன நுழைச்சிகள் வேணுமோ தேவை உள்ளதும் இருக்கு, தேவை இல்லாததும் இருக்கு. இன்னைக்கு போன்ல பொம்பளை புள்ளையில பேச வேலை இல்லை. இன்னைக்கு ரேடியோ எல்லாம் திறந்தா நான் இங்க இருந்து பேசுறேன், நான் இங்க இருந்து பேசுறேன், சபானா பபானா எல்லாம் போகுது, பாத்திமாவும் போகுது, ஆயிஷாவும் போகுது, எல்லா பேரும் எங்கட பேர். எங்களுக்கு இந்த பாட்டை போடுங்களே, பாட்டை போடுங்களே. இன்றைக்கு காலம் அப்படி வைத்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்ல தயார் இல்லை. நாங்க சொல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி திருத்தோம் அந்த நோக்கமே இல்லை. சொல்ல ஏலா வாப்பா கிட்டே ஒன்றும் இல்லை. ஒரு பிள்ளைக்கு பைத்து நீ பைத்து பள்ளியில போய் தோங்கிடுவான்னு சொல்றதுக்கு வாப்பாக்கு தைரியம் இல்லை. ஏன்? வாப்பா கிட்ட தொழுவ இல்லை, வாப்பா கிட்ட தொழுவ இல்லை. எப்படி வாப்பா சொல்ற? கணித்துக்குரிய அல்லாஹ் விளையாடுகளே, அதனால இந்த போன் இருக்குது பயங்கரமான ஒரு சாமான், பயங்கரமான ஒரு சாமான். எவ்வளவுக்கு அந்த போன்ல அந்த பிள்ளைகளை பாதுகாக்கலுமோ அவ்வளவு பாதுகாத்துவோம். ஹராமான விஷயத்தை, பாவமான விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை, தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கிறதே இந்த போன் தான். யாருக்கும் பேசவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அவ்வளவு அனாச்சாரத்தையும் செய்து நீங்க பேசுவீங்க, சொல்லுவாங்க சொல்லுவாங்க, நீங்க பேசுவீங்க. அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் சரி வருமா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் சரி வருமா? கேள்வியை கேட்டுட்டு பதிலை நானே தாரேன். அப்பதானே எங்களுக்கு படுற இல்லையா? கேள்வி பதில் எல்லாத்தையும் சொல்றேன். எங்கட பிள்ளைகிட்ட இப்ப கேள்வியும் இருக்கு, எங்கட வாப்பமார்கிட்டே கேள்வி இருக்கு. இப்ப உள்ள பிள்ளைகளை அப்படி வளர்க்கணுமா? நீங்க சொல்ற காலம் நபியோட காலம், அது ஒட்டா காலம். இப்ப கம்ப்யூட்டர் காலமாம். கம்ப்யூட்டர் எங்க போய் நிப்பாட்டிக்குது? நாங்க சொல்லிதான் தெரியவும் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு விஷயத்தை நீங்க கண்கூடா பாருங்க. அல்லாஹ் பத்தி பேச தயார் இல்லை யாரும். ரசூலுல்லாஹ் பத்தி தெரியா? ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியா? ரசூலுல்லாஹ் எத்தனை பிள்ளைகள் தெரியா? ரசூலுல்லாஹ்வுடைய சரித்திரத்தை தெரியாம இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர். ஓலெவல் எக்ஸாம்ல அதிகமானவர்கள் பாருங்க, ஓலெவல் எக்ஸாம்ல சில இடங்கள்ல இங்க எப்படியோ தெரியா போறோம், எங்கட ஊர்ல எல்லாம் மேன்றவானா. சில இடங்கள்ல ஓலெவல் எக்ஸாம்ல இஸ்லாம் பாடத்துல டபிள்யூ எடுக்கிற சமுதாயம் இருக்கு. இஸ்லாம் பாடத்துல பிறந்த பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்க, அவனுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இருக்கு. கணித்துக்குள் எல்லாம் விளையாடுகளே, அதனால எங்கட வாழ்க்கையில எங்கட குழந்தைகளை நாங்க சரியா பாதுகாக்கணும். அடம் பிடிக்கிறானா, அடம் பிடிக்கிறான்றதுக்காக நீ பிள்ளைகளுக்கு போன கொடுத்து அவன் அந்த அழுகையை நிப்பாட்டல. ஒரு பாட்டை போட்டு ஒரு இடத்துல 4 வயசு பொம்பளை புள்ளை உண்டு, பாவம் அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியா, ஒண்ணுமே தெரியாது அந்த பிள்ளைக்கு. அவர்கிட்ட அந்த புள்ள ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது. கல்யாண வீட்டுல உள்ள பாருங்களேன், ஸ்பெஷல் இது கல்யாண வீட்டுகள் இன்றைக்கு மையத்தூட்லயே ஆடுறான், கல்யாணத்து வீட்டுல ஆடாம இருப்பான். 4 வயசு நினைக்கிறேன், 4-5 வயசு புள்ள, பொம்பளை புள்ள. அந்த புள்ள டான்ஸ் ஆடுது பாட்டுக்கு. அவரோட வாப்பா எப்படி என்ன புள்ள ஆடுது, அவருக்கு அது ஒரு சந்தோஷம். அவரோட புள்ள ஆடுது. சூரத்துல் பாத்தியா தெரியுமான்னு கேட்டா தெரியா, குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்டா தெரியா. 4 வயசுல புள்ளைகளுக்கு ஓத படிச்சு கொடுக்கணும் நாங்க. 7 வயசுல புள்ளைய தொலை வைக்கணும் நாங்க. அதுக்கு ரெடி இல்ல, டான்ஸுக்கு ரெடி நாங்க. ஏன புள்ள டான்ஸ் ஆட பார்த்து சந்தோஷப்பட்டது இல்ல. ஏன புள்ளைக்கு சூரத்துல் பாத்தியா பாடம் 4 வயசு. ஏன புள்ள சூரத்துல் பாத்தியா, அதுக்கு பின்னால அம்மா ஜுசு புள்ள பாடம், சூரத்துல் பக்ரா பாடம், அர் ரஹ்மான் பாடம் அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? உங்களோட புள்ளைகளை எப்படி வளர்த்தீங்க ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்டா எங்க நிலப்பாடு என்ன நிலையில் இருக்குது? பாவம் என்றா சர்வ சாதாரணமா செஞ்சுட்டு போறோம், பாவத்தை கணக்க இல்லாம செய்யறோம், ஹராமடி தெரிஞ்சு செய்யறோம். எங்களுக்கு பயம் என்றதே இல்ல. முந்தி காலத்துல நபிமாருடைய சரித்திரங்கள் எடுத்து பாருங்க, எங்களுக்கு பயம் இல்ல. என்னண்டா எங்களுக்கு சுட சுட கிடைக்குது இல்லை, தண்டனை சுட சுட கிடைக்குது இல்லை. கிடைச்சிச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை இல்ல, சும்மா அல்லாஹ் காட்டிட்டு தான் போறான். இந்த பாருங்க எவ்வளவு பாவம் செய்யறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். நீங்க செய்யற பாவம்
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க செய்யற பாவம், நீங்க செய்யற ஹராமான செயல், நீங்க உங்களோட கையால செய்யக்கூடிய அவ்வளவு பாவத்துக்குரிய தண்டனையும் தான் நீங்க தரையிலையும் கடல்லையும் அனுபவிக்கிறீங்க. கடலோரங்கள்ல சுனாமி அடிக்கிறான், அடிக்க வைக்கிறான், பொறுக்கலாம், அல்லாஹ்க்கு பொறுக்கலாம். வெள்ளத்தால் அடிச்சு தள்ளான். எங்களுக்கு புத்திக்கு படுதில்லை. ஏன் இன்னும் பட தயார் இல்லை? நாங்க ஏன் இன்னும் விலக தயார் இல்லை? அல்லாஹ் பத்தி விலகணுமே. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் உலகத்தில் வாழ்றோமா, அதுக்கு மாற்றமாக வாழ்றோமா? எவ்வளவு பாவத்தை சர்வ சாதாரணமா செய்யறோம், சர்வ சாதாரணமா செய்யறோம், தெரிஞ்சு செய்யறோமே. தொழுவையும் இல்லாம இந்த ஏரியாவில் பார்த்த ஒரு விஷயம் தான், வெள்ளிக்கிழமை அந்தியாக கூட, சனிக்கிழமை அந்தியாக கூட, ஞாயிற்றுக்கிழமை அந்தியாக கூட எல்லாம் கடலோரத்தில் மாரிபும் இல்லை. சிலவங்களுக்கு நாங்க தொழுறொன்று வந்துடுமானா, சிலவங்களுக்கு மாரிபும் இல்லை, இஷாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ராவு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு போறான். தொழுவை கணக்கே எடுக்கிறோம் இல்லை. அல்லாஹ் அழிக்காம விட்டுருக்கிறானே, சும்மா காட்டிட்டு போறானே. அல்லாஹ்க்கு நாங்க நன்றி செலுத்தணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இவ்வளவு பாவத்தை செஞ்சோம், இவ்வளவு ஹராத்தை செஞ்சோம், இவ்வளவு தேவையில்லாத கூத்த போட்டோம். அல்லாஹ் எங்களை சும்மா விட்டுருக்கிறானே. நம்மளுடைய காலத்துல அவர்கள் செஞ்ச இஸ்லாத்துக்கு முரணானவர்கள் செஞ்ச அந்த வேதனைகள், அவங்க செஞ்ச கொடூரமான செயலுக்கு உடனே கொடுக்கப்பட்டது போல இப்ப கொடுத்தா சமூக கூட்டம், எங்களுக்கு எல்லாரும் ஆட்கூட்டம் பாருங்க, அவங்கள விட்ட ஆட்கள் இல்லை. நாங்க தான் பெரிய ஆட்கள். மலையெல்லாம் மலையை கொடைஞ்சி யாருக்காச்சும் வேணுமா? மலையை கொடையலுமா? 50 பேர் செஞ்சாலும் வேணுமா? மம்மாட்டி எடுக்கணும், அளவாங்க எடுக்கணும், பிக்கஸ் எடுக்கணும், சவால் எடுக்கணும், வீல்பிளோ ஒன்று வேணும் எங்களுக்கு. அவங்க மலையை கொடைஞ்சி அதுல கூடு கட்டி வாழ்ந்தவங்க. மண் அசத்துமின்னா கூவானாங்க. எங்களை விட சக்தி வாய்ந்தவங்க யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா, எங்களை விட சக்தி வாய்ந்தவங்க யார் இருக்கிறான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சக்தியை கொடுத்தது அல்லாஹ். அந்த நியமத்தை மறந்தாங்க, கணக்கெடுக்கல. அல்லாஹ் சொல்றான், சஹரஹா அலைஹிம் சபஹ லயாலின் வ ஸமானியத அய்யாம். 7 இரவு 8 பகல், 7 இரவு 8 பகல் தொடர்ந்து அடிச்சான். காத்த கொடுத்தாங்கல்ல. இங்க இப்ப காத்து, இந்த காத்து இல்ல, இது சும்மா தொட்டுட்டு போறானல்ல, இந்த மலை மாதிரி இல்ல. இப்ப கடலுக்கு போகும் பயம், அலை கூட காத்து, இந்த காத்து இல்ல. அல்லாஹ் சொல்றான், சஹரா அலைஹிம் சபஹ லயாலின் வ ஸமானியத அய்யாம். அவங்களுக்கு நாங்க 7 பகல் 8 இரவு தொடர்ச்சியான காத்த கொடுத்தோம். எப்படி உழுந்தாங்க தெரியுமா? ஈச்சப்பழம் மரம் இருக்குது, எவ்வளவு உறுதி, உங்களோட ஊர்வலம் இருக்குது, முன்னுக்கும் இருக்குது. எப்படி உறுதி? 100 பேர் சேர்ந்து 1000 பேர் சேர்ந்தாலும் தள்ளையிலுமா? அவ்வளவு உறுதி ஈச்சப்பழ மரம். அல்லாஹ் கூட்டுத காத்துல ஈச்சப்பழ மரம் எல்லாம் காஞ்ச ஈச்சப்பழ மரம் இருக்கு, சும்மா உழுவுற. அத மாதிரி இவங்கெல்லாம் சரிஞ்சு விழுந்துட்டாங்க. பெரிய சக்தி வாய்ந்தவங்க சொன்னவங்க எல்லாம் கதை காலி ஆகிட்டான்ல. உன்னை விட எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் நாங்க. ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் ஆலான், நான் தான் இந்த உலகத்துக்கே ரப்பு, நான் தண்ணியை கொண்டு அழிச்சான். உடனே சுட சுட குடுக்குறான் அல்லாஹ். எங்களுக்கு சுட சுட கிடைக்குது இல்லை, அதனால பயம் இல்லா போய்த்து. நாங்க பாவத்தை விளங்கி அராத்தை விளங்கி சர்வ சாதாரணமாக செய்கிறோம். எவ்வளவு பாவம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உங்கடியார்களே. அதனால எங்களோட வாழ்க்கையில நாங்க திருப்பத்தை கொண்டாடணும். அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் லைட்டா காட்டிட்டு பேசிக்கிறான், அதையாச்சும் எங்களோட புத்திக்கு எடுத்து நாங்க யோசிச்சு அல்லாஹ்வோட தொடர்பாகணும். எத்தனை ஆம்புலேல் ஊர்ல தொழுவ வாரது 10-20 பேர். நினைச்சுக்கூடிய அல்லாஹ், அல்லாஹ் மறந்து உலகத்தில் வாழ்றோம்.